ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸலில் எப்படி சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் A to Z சார்ட்ஸ் பற்றி போட்டிருக்கேன். சார்ட்ஸ் பேசிக்கலாக எதுக்கு விஷுவலைஸ் பண்ணுறாங்கன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும்போது அதை நீங்கள் விஷுவலாக ரெப்ரசன்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியர் வேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே ரைட் சைடில் ஒரு ஸ்மால் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சார்ட்ஸுங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ எந்த சார்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி. இன்சர்ட் டேப்லேயும் போய் நீங்கள் சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிளஸ்டர்டு சார்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகியிருக்க சார்ட்ஸில் வேறு டிசைன்ஸ் வேணும் அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க சார்ட் ஸ்டைல்ஸில் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் வே யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் தி கலர்ஸ் ஆஃப் தி சார்ட்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் சேஞ்ச் கலர்ஸ் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க அந்த பார்ஸ். ஓகே, நான் இப்போ பிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ரோஸ் வந்து காலம்ஸாக மாறும் அண்ட் காலம்ஸ் வந்து ரோஸாக மாறும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டீட்டெயில்டு கிளாரிட்டி வியூஸ் வந்து கொடுக்கும் ஷிஃப்ட் பண்ணும்போது. அண்ட் இந்த கலர்ஸ் வந்து டிம்மாக இருக்கனால நான் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி சேஞ்ச் கலர்ஸ் கொடுத்து க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸஸ் கலர்ஸோட ஆஸ்திரேலியா இது இண்டிகேட் க்ரீன் இண்டிகேட் பண்ணுது அண்ட் ப்ளூ வந்து அமெரிக்காவை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கண்ட்ரியை வந்து டிஃபைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ க்ரீன் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இது மாதிரி நீங்கள் சார்ட் ஸ்டைல்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செலக்ட் டேட்டா. இந்த செலக்ட் டேட்டா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் கஸ்டமைஸ்டு வேயில் உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கணுன்னு நினைக்கும்போது நீங்கள் செலக்ட் டேட்டாவில் இப்போ மேட்ச் 1ஓட ரிசல்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும். அண்ட் த கண்ட்ரிஸ் என்னென்னா அமெரிக்கா, ஏஷியா அண்ட் அண்டார்டிகா. ஸோ இது மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா செகண்ட் மேட்ச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ஸோ அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது நார்மலாக எப்போவுமே டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப்ஸு. ஸோ சார்ட்டோட டைப்ஸ் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அதுங்கிறது ஒரு பெரிய டீட்டெயில்டு இது. ஸோ இதில் நீங்கள் பை சார்ட் இருக்குது, கிளஸ்டர் சார்ட் இருக்குது அண்ட் காம்போ சார்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறையா இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ 3D சார்ட்ஸும் கூட இருக்குது. ஸோ இதுதான் 3D சார்ட்ஸ். இது கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களோட டேட்டாக்கு எந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அக்யூரேட்டாக டேட்டா காமிக்கணும் அண்ட் சில இதுக்கு வந்து அட்ராக்டிவாக காட்டணும். ஸோ பை சார்ட் வந்து அட்ராக்டிவாக காட்டுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அண்ட் லைன் டயக்ராம் வந்து அக்யூரேட்டாக காட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் யூ கேன் டேக் த சார்ட்ஸ் அக்கார்டிங்லி. ஓகே, இது வந்து ஸ்பெஷலான டைப்பான ஒரு சார்ட். இது வந்து காம்போ சார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மேட்ச் 1 அண்ட் மேட்ச் 2 நம்மளோட எக்ஸாம்பிளில் இருக்குது. ஸோ இப்போ மேட்ச் 1 நான் லைனில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அண்ட் மேட்ச் 2 வந்து பார் சார்ட்டில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இப்போ அக்யூரேட்டாக உங்களுக்கும் காட்டும் அட்ராக்டிவாகவும் காட்டும். ஸோ போத் வேஸ்லி யூ கேன் ரெப்ரசன்ட் இட். இன் திஸ் கேஸ் யூ கேன் யூஸ் திஸ் காம்போ சார்ட்ஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ கஸ்டமைஸ் இட் அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ட். ஸோ நான் இப்போ வந்து 3D பார் சார்ட்ஸே செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் கிளிக் ஓகே கொடுத்துட்டா பார் சார்ட்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ இப்போ நம்ம 2 பேலன்ஸ் பார்க்கணும். ஒன்று வந்து ஆட் சார்ட் எலமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து குவிக் லே அவுட். ஸோ ஆட் சார்ட் எலமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் இப்போ நான் வந்து ஆக்சஸ் டைட்டிலில் வெர்டிக்கலில் வந்து பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் ஹரிசோண்டலில் வந்து டீம்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த AXES அந்த ஆக்சஸ் வந்து மேலே இருக்க பாயிண்ட்ஸ் அண்ட் கீழே இருக்க அந்த சப்டைட்டில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி அதை யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டேபிளில் உங்களுக்கு வித் டேபிள் அண்ட் வித்தவுட் டேபிளில் அப்பியர் ஆகணும் சார்ட்ஸ் வந்து நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரிட் லைன்ஸ் வேணும் ஹரிசோண்டல் வெர்டிக்கல் டு அக்யூரேட்டாக வந்து ஒரு மெஷர் பண்ணணும். அந்த மாதிரி இதுக்கு வந்து கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லெஜெண்ட்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. மேட்ச் 1 மேட்ச் 2 அந்த இது தான் வந்துட்டு லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த சைடில் ப்ளேஸ் பண்ணுங்கிறது இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சார்ட்டோட டைட்டில். ஸோ இந்த சார்ட்டோட டைட்டிலுக்கு நான் வந்து ஃபுட்பால் இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு கொடுக்குறேன். இப்போ பண்ணதில் நீங்கள் ஷார்ட்கட் வேலையே பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அந்த சார்ட்டை கிளிக் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ண. ஸோ இதுலேயே நீங்கள் ஸ்டைல்ஸ் அண்ட் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.